2026ஆம் ஆண்டில் G20 மாநாடு நடத்த உள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தென்னாப்பிரிக்காவுக்கு அழைப்பில்லை என்பதை தெளிவாக கூறிவிட்டார். தற்போது அவர் வெப்சைட் உள்ளிட்ட டிஜிட்டலிலும் கூட தென்னாப்பிரிக்காவின் பெயரை நீக்கிவிட்டார். G20 நாடுகள் என்பது பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒரு சர்வதேச அமைப்பு. இதில் இந்தியா, அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ளன. நடப்பாண்டுக்கான G20 நாடுகளின் தலைமை பொறுப்பை தென்னாப்பிரிக்கா வகித்தது. அடுத்தாண்டுக்கான பொறுப்பு அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனால் நேற்று டிச.1ஆம் தேதி முதல் அடுத்தாண்டு நவம்பர் 30ஆம் தேதி வரை அடுத்தாண்டுக்கான G20 தலைமை பொறுப்பை அமெரிக்கா ஏற்றது. அடுத்தாண்டு புளோரிடா மாகாணம் மியாமியில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்காவுக்கு அழைப்பு விடுக்கப்படாது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். உலகின் எந்தவொரு அமைப்பிலும் உறுப்பினராக இருக்க தகுதியற்ற நாடு என்பதை தென்னாப்பிரிக்கா நிரூபாயித்ததுவிட்டதாக ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்தார். தற்போது G20 சமூக வலைதளத்தில் டிரம்பின் கருப்பு, வெள்ளை நிறப்படம் இடம்பெற்றுள்ளது. அதில் மியாமி 2026 சிறந்தது இன்னும் வரவில்லை என குறிப்பிடப்பட்டு உள்ளது. டிஜிட்டலிலும் கூட தென்னாப்பிரிக்கா பெயர் நீக்கப்பட்டுள்ளதால் G-20 அமைப்பு போர்க்களமாக மாறி உள்ளது. புதிய G20 வலைத்தளம் படம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மனித உரிமை மீறல்கள் நடப்பதாகவும் வெள்ளையின மக்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டுவதாகவும் கூறி தென்னாப்பிரிக்காவில் சமீபத்தில் நடந்த உச்சி மாநாட்டை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புறக்கணித்தார். G20 மாநாட்டின் முடிவில் தலைமை பொறுப்பை அமெரிக்க தூதரகத்தின் மூத்த பிரதிநிதியிடம் ஒப்படைக்க தென் ஆப்பிரிக்கா மறுத்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.